வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல வந்த செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். பாரதி இப்போ கார்ல ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருக்கிறாரு. வர வழியில கண்ணம்மாவை தப்பா பேசினதை பத்தி நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. லக்ஷ்மி பாரதிட்ட பேசினதை பத்தியும் யோசிச்சு பாக்குறாரு. எல்லா நாளும் நீங்க எனக்கு அப்பாவா இருக்க வேணாம், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்கு அப்பாவா வந்து சைன் பண்ணுங்கப்பா அப்படின்னு அவங்க சொன்னதை பத்தி நினைச்சு பாக்குறாரு. ஹேமாட்டையும் நான் உன்னோட பெத்த அப்பா கிடையாது, நீ ஒரு ஆதரவற்ற குழந்தை அப்படின்னு சொன்னதை பத்தியும் நினைச்சு பாக்குறாரு. பாரதி இப்போ மனசுல நினைக்கிறாரு, என்னோட கோபத்தினால நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாரு. ஹேமா, இனிமே நீ வெளியில எங்கேயும் தேடி அலைய வேண்டாம், நான் தான் உன்னோட அப்பா, நான் வந்துட்டே இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாரு. அடுத்ததான் ஹாஸ்பிட்டல்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. கண்ணம்மாட்ட நர்ஸ் வந்து ஹேமாவுக்கு தேவையான மெடிசின் வாங்கிட்டு வந்துருங்க மேடம் அப்படின்னு சொல்றாங்க. லட்சுமி கண்ணம்மாட்ட நானும் உன் கூட வரேம்மா அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. அஞ்சலி அகிலன் 2 பேருமே நாங்க கடைக்கு போயிட்டு வந்துடுறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அடுத்ததா ஹேமாவுக்கு நர்ஸ் வந்து ட்ரிப்ஸ் போட்டு விடுறாங்க. இதை ஒரு நிமிஷம் கலட்டி விடுங்கக்கா அப்படின்னு சொல்றாங்க ஹேமா. ட்ரிப்ஸ் போட்டாதாம்மா உடம்புக்கு நல்லது அப்படின்னு நர்ஸ் சொல்றாங்க. நான் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்றாங்க ஹேமா. சரி, தண்ணி படாம பாத்துக்கோ, நான் கீழே போயிட்டு வந்துட்டு மறுபடியும் வந்து உனக்கு டிப்ஸ் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ்மே இப்போ அங்கிருந்து போயிடுறாங்க. ஹேமா முடிவு பண்றாங்க, என்னோட அப்பா யாரு அப்படின்னு எல்லாரும் என்கிட்ட இருந்து ஏன் மறைக்கிறாங்க, இன்னைக்கு நான் அதை தெரிஞ்சே ஆகணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஹேமா இப்போ ரூமை விட்டு வெளியில வராங்க. சௌந்தர்யா வேணு 2 பேருமே அசந்து போய் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஹேமா இப்போ யாருக்கும் தெரியாம லிப்ட்ல ஏறிடுறாங்க. கடைசியா ஹாஸ்பிட்டலோட டெரஸ்கே போயிடுறாங்க. ஹேமா இப்போ அவங்க நிக்கிறத செக்யூரிட்டி கார்டு பாக்குறாரு. பார்த்த உடனே என்னம்மா அங்க எதுக்குமா போன, கீழே இறங்கி வாமா அப்படின்னு கூப்பிடுறாரு. நான் வரமாட்டேன் அப்படின்னு ஹேமா சொல்றாங்க. அதுக்குள்ளேயே எல்லாருமே பக்கத்துல இருக்க எல்லாருமே கூடிடுறாங்க. கீழே இறங்கி வாமா அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. விஷயம் தெரிஞ்சு இப்போ கண்ணம்மா, லட்சுமி, வேணு, சௌந்தர்யா எல்லாருமே இப்போ அங்க வந்துடுறாங்க. வெண்மாவுமே அதே ஹாஸ்பிட்டல்ல தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுமே விஷயம் தெரிஞ்சு இப்போ அவங்க வராங்க. கீழே இறங்கி வா ஹேமா அப்படின்னு கண்ணம்மா கூப்பிடுறாங்க. என்னோட அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்காம நான் இறங்கி வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஹேமா. அகிலன், அஞ்சலி 2 பேருக்கும் ஃபோன் பண்ணி இப்போ வேணு சொல்றாரு. அவங்களுமே இப்போ அங்க வந்துடுறாங்க. அஞ்சலி கண்ணம்மாட்ட சொல்றாங்க, இப்போவாவது உண்மையை சொல்லிருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அந்த நிலைமையில கூட இப்போ கண்ணம்மா உண்மையை சொல்ல மாட்டேன்றாங்க. இறங்கி வா ஹேமா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆனா ஹேமா கேட்காம ஸ்டப்பனா நின்றுட்டே இருக்கிறாங்க. வெண்பா மனசுல நினைக்கிறாங்க, உன்னோட அப்பா யாருன்னு தெரியணும்னு நிக்கிறியா, இன்னைக்கு நீ தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி தான் அப்படின்னு நக்கலா சிரிக்கிறாங்க. ஹேமா இப்போ கண்ணம்மாட்ட சொல்றாங்க, அங்க நிக்கிறாங்களே வெண்பா, அவங்ககிட்ட என்னோட அப்பா யாருன்னு நான் கேட்டேம்மா, அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. உன்னோட அம்மா நல்லவ கிடையாது, தப்பானவ, அவளுக்கே உன்னோட அப்பா யாருன்னு தெரியாது அப்படின்னு சொன்னாங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க ஹேமா. நான் எனக்கு நல்லா தெரியும், நீ ரொம்ப நல்லவம்மா அப்படின்னு சொல்றாங்க ஹேமா. அப்பா யாருன்னு நீ சொல்லுமா, அதனால தானே அவங்க எல்லாரும் உன்னை பத்தி தப்பா பேசுறாங்க அப்படின்னு ஹேமா சொல்றாங்க. கண்ணம்மா சொல்றாங்க, யார் என்னை பத்தி என்ன பேசினாலும் எனக்கு கவலை இல்லை ஹேமா, நீ இறங்கி வா ஹேமா அப்படின்னு சொல்றாங்க. சௌந்தர்யா வேணுட்ட சொல்றாங்க, பாரதி வரேன்னு சொன்னாங்கங்க, இன்னும் பாரதி வரக்கானோ அப்படின்னு கேக்குறாங்க. வந்துருவா, குழந்தை கீழே இறங்க சொல்லு அப்படின்னு வேணு சொல்லிட்டு இருக்கிறாரு. கரெக்டா இப்போ பாரதி அங்க வந்துடுறாரு. ஹேமா அங்க நிக்கிறத பார்த்த உடனே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாரு. ஹேமா அப்படின்னு கூப்பிடுறாரு. அவர் கத்தின உடனே சுத்தி இருக்கிற எல்லாருமே சைலண்ட் ஆயிடுறாங்க. நான் தான் உன்னோட அப்பா ஹேமா அப்படின்னு சொல்றாரு. இங்க நிக்கிறாங்களே கண்ணம்மா, அவங்க தான் நான் தாலி கட்டின என்னோட மனைவி அப்படின்னு சொல்றாங்க. எங்க 2 பேருக்கும் பிறந்த குழந்தைங்க தான் நீயும் லட்சுமியும் அப்படின்னு சொல்றாங்க. ஹேமா, லட்சுமி, உங்க 2 பேரோட அப்பா நான் தான் அப்படின்னு சொல்றாரு பாரதி. பாரதி திடீர்னு இப்படி வந்து சொல்றதை கேட்ட உடனே கண்ணம்மாவுக்கு அதிர்ச்சியா தான் இருக்கு. ஆனா ஹேமா பாரதி சொல்றத நம்ப மாட்டேன்றாங்க. நான் கீழே இறங்கி வரணுன்றதுக்காக தான் நீங்க பொய் சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. சௌந்தர்யா சொல்றாங்க, அப்பா சொல்றது உண்மைதான் ஹேமா, பாரதி தான் உன்னோட அப்பா அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்றத நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு ஹேமா சொல்றாங்க. நீ சொல்லு லட்சுமி அப்படின்னு கேக்குறாங்க. லட்சுமி சொல்றாங்க, ஆமா ஹேமா, பாட்டி சொல்றது உண்மைதான் அப்படின்னு சொல்றாங்க. ஹேமாவுக்கு அதுக்கப்புறமா தான் நம்பிக்கை வருது. ஹேமா சொல்றாங்க, நான் ஏதோ ஒரு தைரியத்துல ஏறி நின்னுட்டேன், ஆனா மறுபடியும் எப்படி இறங்குறதுன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது கேட்ட உடனே பாரதி ரொம்ப ஷாக்காய் பாக்குறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.